ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னோட சினிமா வித் மீ காமேஷ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து நிறைய ஃபிலிம்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் வந்து அவர் கரியர்ல வந்து நிறைய படம் நடிப்பாரு. பட் ஆனால் அவரோட லைக் அந்த 50th ஃபிலிம், அவரோட 10வது ஃபிலிம், அவரோட 100th ஃபிலிம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு டேர்ன் ஓவர் ஃபிலிமா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ லைக் நிறைய ஆக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 50th ஃபிலிம் வந்து அவர் கரியர்ல வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டா வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம லைனா வந்து டாப் 5 ஆக்டர்ஸோட 50th ஃபிலிமை பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜய் தான். ஸோ விஜயோட 50th ஃபிலிம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுறா. ஸோ சுறா வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஒரு நல்ல படம் தான். பட் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட லைக் பிளாக் பஸ்டர் ஹிட் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். சுறாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லைக் சைடும் இருக்கு. பட் அந்த நிறைய ஃபேன்ஸ் வந்து அதை லைக் இந்த ரொம்ப வந்து லைக் நார்மல் ஃபிலிம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ஆனால் விஜயோட 50th ஃபிலிம் வந்து சுறா. அவருக்கு வந்து இது ஒரு நல்ல லைக் ஒரு ஃபேஸ் ஓவர் ஃபிலிமா இருந்துச்சு, டேர்ன் ஓவர் ஃபிலிமான்னு சொல்லலாம். ஸோ அடுத்த ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் குமார். ஸோ அஜித்தோட படம் வந்து பார்த்தீங்கன்னா மங்காத்தா. அவரோட 50வது படம் வந்து மங்காத்தா மூவி. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட்டா ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். மங்காத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு வந்து ஒரு சூப்பர் டூப்பர் டேர்ன் ஓவரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா மங்காத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேன் பேஸ் இருந்துச்சு. ஃபேன் மத்தியில அந்த படத்தோட சீன்ஸ் இருக்கட்டும், அஜித்தோட ஆக்டிங் இருக்கட்டும், அவரோட கிரேஸ் ஆட்டிடியூட் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த 50th ஃபிலிம் அஜித்துக்கு வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த படத்தோட பெஸ்ட் டேர்ன் ஓவர் அஜித்தோட மூவில அண்ட் அஜித்தோட கரியர்லயும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லலாம். ஸோ அடுத்த தேர்ட் லிஸ்ட்ல இருக்கிறது என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா வந்து லைக் விக்ரம். ஸோ விக்ரமோட படத்துல வந்து என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரமோட படத்துல ஐ மூவி. ஸோ ஐ மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் விக்ரம் சருக்கு கொடுத்துருக்கு. ஸோ விக்ரமோட கரியர்ல நிறைய படம் நடிச்சிருக்காரு. பட் ஆனா ஐ மூவின்றது ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹிட் மூவின்னு சொல்லலாம். இந்த படம் அவரோட 50வது படம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸும் அவ்வளோ குவிஞ்சுது. அண்ட் ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு லைக் ஒரு கண்ணுக்கே ஒரு ட்ரீட் ஆச்சு அந்த படம் சொல்லலாம். அண்ட் ஆல்சோ விக்ரம் சார் இந்த படத்துல அவ்வளோ ஒரு சூப்பர் டூப்பர் டெடிகேஷன் கொடுத்திருப்பாரு. பிகாஸ் ஒரு ஆக்டர் அவர் படத்துக்காக இவ்வளவுலாம் வந்து பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆச்சரியப்படுற அளவு விக்ரம் சாரோட ஆக்டிங்கும் சரி, அவரோட டெடிகேஷன் இந்த படத்துல இருந்துச்சு. பிகாஸ் அவரோட அந்த ஃபைட் சீன்ஸ் வரும்போது அவரோட உடம்போட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 75 கேஸ் ஏத்திட்டு அந்த லைக் அந்த டிசீஸ்ட் பர்சனோட சீன்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா திருப்பியும் வெயிட் ரெடியூஸ் பண்ணி அந்த படத்துக்கு நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும். அவரோட கரியர்ல ஒன் ஆஃப் பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து 50வது படம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி. ஸோ விஜய் சேதுபதியோட 50வது ஃபிலிம் என்ன நம்மளுக்கே தெரியும், மகாராஜா. மகாராஜா வந்து லைக் நீங்க சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்றது பிளாக் பஸ்டர் ஹிட்னு சொல்லலாம். பிகாஸ் அவரோட 50th ஃபிலிம் மகாராஜா வந்து லைக் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா இந்த படம் நல்லா வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த படத்தை பார்க்கும் போது தான் தெரியுது அப்படி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்டோட இந்த படத்தை வந்து டைரக்டர் கொடுத்திருந்தாரு. விஜய் சேதுபதியோட ஆக்டிங்லாம் வந்து இந்த படத்துல பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப தத்ரூபமா நடிச்சு அந்த படத்தை வந்து கொடுத்திருந்தாரு விஜய் சேதுபதி. ஒரு பெரிய ஆக்டர் வந்து இந்த படத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அவர் வந்து கீழே இறங்கின இடத்துல அடி வாங்குவாரு. அடி வந்து லைக் நார்மல் பீப்புள் எல்லாம் வந்து அடிப்பாங்க. அந்த சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு ஆக்டர் எப்படி வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிட்டலாம் வந்து இந்த மாதிரி பண்ணுவாருன்னு நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. பட் நம்மளோட விஜய் சேதுபதி வந்து அவ்வளவு சூப்பரா வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படம் அவரோட 50th ஃபிலிம் அவர் கையில ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமா இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனுஷோட ரயான். ஸோ ரயான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசென்ட் டைம்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. 26 ஜூலை அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துன்னு சொல்லலாம். ரயான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கமிட் லைக் இப்போ ரிலீஸ் ஆன ஃபேனோட ரிவ்யூ வந்து சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க. என்ன ரயான் பார்த்தீங்கன்னா ரயான் வந்து ஒரு டாப் நாச் மூவி அப்படின்னு சொல்லலாம். ரயான் வந்து தனுஷோட டிரெக்ஷன்ல, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சந்தீப் அந்த மாதிரி சொல்லிட்டு பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து கொலாபரேட் பண்ணி எடுத்த படம் தான் வந்து ரயான். இந்த படம் தனுஷோட 50th ஃபிலிம். இந்த படத்துல ஒரு தனுஷோட ஆக்டிங் இஸ் சூப்பர் மார்வலஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட சீன்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ பர்ஃபெக்டா இருந்துச்சு. ஃபேன்ஸ் வந்து தனுஷோட ஃபேன்ஸ் வந்து லைக் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இந்த படத்துக்காக. ஸோ இந்த டாப் 5 மூவில எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லிட்டு இங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா என்னோட சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.